தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாக நாம் காண இருப்பது மைதாவை நனைத்த மகான் என்பது குறித்ததாகும். முதலில் சிலர் சுவாமிகளை பைத்தியம் என்றே கருதினர். ஓர் வினவு விடுதி மூடும் நேரத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் நுழைந்தார். விடுதியின் பின்புறம் சென்றார். அங்கு அடுக்கியிருந்த மைதா மாவு மூட்டைகளில் ஒன்றை எடுத்தார். அதனை தண்ணீர் வைத்திருந்த பாத்திரம் ஒன்றில் அவிழ்த்து கொட்டினார். வேகமாக விடுதியிலிருந்து வெளியே சென்று விட்டார். விடுதியின் உரிமையாளர் இந்த பைத்தியம் ஒரு மூட்டை மைதா மாவை வீணடித்து விட்டது என்று அங்கலாய்த்தார். சிறிது நேரத்தில் ஒரு சர்க்கஸ் குழுவினர் அந்த விடுதிக்கு வந்தனர். தங்கள் குழுவில் இருந்த 100 பேருக்கும் பரோட்டா வேண்டும் என்றார் குழுவின் தலைவர். உணவு விடுதி முதலாளிக்கு ஒரே வியப்பு. மைதாவும் வீணாகவில்லை, சற்றும் எதிர்பாராத லாபம். தான் பைத்தியம் என்று நினைத்த மகானின் கைராசி என்று உணர்ந்து போற்றினார். கடை முதலாளிகள் அனைவரும் அச்செய்தியை அறிந்தனர். சேஷாத்ரி சுவாமிகள் தங்கள் கடைக்கு வரமாட்டாரா என்று ஏங்கத் தொடங்கினர். அவர்கள் எதிர்பார்த்தபடி சுவாமிகள் காலடி வைத்த நகைக்கடை, துணிக்கடை என்று பல கடைகளிலும் வியாபாரம் களை கட்டியது. காசும் கொட்டியது. வியாபாரிகள் மகானை பெரிதும் போற்றினர். அத்துடன் அவர் எந்த கடைக்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அதனால் நன்மையே ஏற்படும் என்று நம்பினர். அவ்வாறே நடந்தது. தொடரும் நிகழ்வு சாம்பாரில் சர்ப்பம் குறித்ததாகும். திருவண்ணாமலை வீதியில் ஒருவரின் இறுதி ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. இறந்தவருக்கும் சுவாமிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உலக மக்கள் அனைவரும் சுவாமிகளின் உறவினர்கள்தான். யாவரும் கேளிர் என்ற உயர்ந்த கோட்பாட்டை சுவாமிகள் பின்பற்றினார். அந்த இறுதி ஊர்வலத்தின் இடையில் புகுந்து நடந்து சென்றார். சிறிது தொலைவு சென்றவுடன் சுவாமிகள் ஊர்வலத்திலிருந்து பிரிந்து கொண்டார். ஓரிடத்தில் திருமண மண்டபம் இருந்தது. திருமண மண்டபத்தின் உள்ளே சுவாமிகள் உள்ளே வேகமாக நுழைந்தார். இறுதி ஊர்வலத்திலிருந்து ஒருவர் திருமண மண்டபத்தில் நுழைவதை எவர்தான் விரும்புவார்கள்? சமையல் கூடத்திற்கு சென்ற சுவாமிகள் விருந்திற்கு தயாராக இருந்த சாம்பார் அண்டாவை கொட்டி கவிழ்த்தினார். வேகமாக திருமண மண்டபத்திலிருந்து வெளியே சென்று விட்டார். திருமண வீட்டார் பெரிதும் சினமடைந்தனர். சமையற்கூடத்திற்கு சென்ற பொழுதுதான் உண்மை தெரிந்தது. சுவாமிகள் கவிழ்த்து கொட்டிய சாம்பார் அண்டாவிற்குள் நல்ல பாம்பு ஒன்று இறந்து கிடந்தது. பலரின் உயிரை காப்பாற்றிய சுவாமிகளின் செயலின் நோக்கத்தை புரிந்து கொண்டனர். இறுதி ஊர்வலத்திலிருந்து திருமண வீட்டில் நுழையலாமா? இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட டாக்டர் ஒருவருக்கு அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து அழைப்பு வருகிறது. அப்போது அந்த டாக்டர், நான் குளித்துவிட்டு 1000 முறை காயத்ரி மந்திரத்தை ஜபித்துவிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அவசர சிகிச்சைக்கு உடனே வருகிறேன் என்று கூற இயலுமா? சுவாமிகள் அது போன்ற அவசர சிகிச்சை தான் செய்தார். தீட்டு முதலிய சாதாரண மரபுகள் அவரை கட்டுப்படுத்தாது. தொடரும் நிகழ்வு அம்பாள் அம்சம் என்பது குறித்ததாகும். அம்பிகையை வழிபடும் அடியார்கள் தேவியின் அம்சமாகவே மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு ஆண் பெண் வேறுபாடு தோன்றாது. அவர்கள் கண்ணில் காணும் அனைத்துமே சக்திதான். திருவண்ணாமலை நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை சுவாமிகள் எதிர்பாராத விதமாக கட்டித் தழுவினார். அருகில் இருந்தோர் அவரை திட்டி தீர்த்தனர். அந்த பெண் அடுத்த வாரத்தில் மீண்டும் வந்தாள். அப்போது அவள் திருமண மாலையுடன் காட்சியளித்தாள். சுவாமிகள் அப்போது என் தாய் என்று குறிப்பிட்டார். அருகில் இருந்த மணமகன் இந்த மகான் எவரையாவது தொட்டால் போதும்
அவர்களுடைய தோஷங்கள், திருமண தடைகள் நீங்கும், திருமணமும் உடனே நிறைவேறும் என்று விளக்கமளித்தார். ஓர் அன்பருக்கு கிடைக்க வேண்டிய பணவரவு எளிதில் கிடைத்தது. சுவாமிகளின் அருளாலேயே அந்த பணம் கிடைத்ததாக நம்பிய அந்த நண்பர் சுவாமிகளுக்கு ஒரு மெத்தை வாங்கி கொடுத்தார். சுவாமிகள் தங்கும் கம்பத்து இளையனார் கோவிலில் அந்த மெத்தையை வைத்தார். சுவாமிகளும் அதில் படுத்து உறங்குவது போல் பாவனை செய்வார். சில காலம் கழித்து அந்த மெத்தையில் அழுக்கு படிந்திருந்தது. கண்டபடி கிழிந்தும் இருந்தது. மெத்தையில் படிந்த அழுக்கும் கிழிந்த பகுதிகளும் பலரின் நோயை குணப்படுத்தியுள்ளது. அதனால் நாளடைவில் அந்த மெத்தை முழுவதையுமே பக்தர்கள் எடுத்துச் சென்று விட்டனர். தொடரும் நிகழ்வு சக்தியும் முருகனும் என்பது குறித்ததாகும். சேஷாத்ரி சுவாமிகள் ரமணரை விட 10 வயது மூத்தவர். முன்பே திருவண்ணாமலைக்கு வந்தவர். சுவாமிகள் தன்னை சக்தி அம்சம் என்று கூறிக்கொள்வார். ரமணரை முருகனின் அம்சம் என்று குறிப்பிடுவார். பக்தர்கள் ஒரே இடத்தில் இருந்த ரமணரை மூல விக்கிரகம் என்று கூறுவார்கள். வீதியெங்கும் சுற்றித் திரிந்த சேஷாத்ரி சுவாமிகளை உற்சவ விக்கிரகம் என்று குறிப்பிடுவார்கள். சேஷாத்ரி சுவாமிகளின் துறவு நிலையை ரமணர் மிகவும் போற்றினார். அதனால் நான் என்ன சேஷாத்ரி சுவாமிகளை போல் சரீரத்தை மறந்தவனா என்று கேட்பதும் உண்டு. வெங்கடாச்சல முதலியார் என்பவர் சேஷாத்ரி சுவாமிகளின் பக்தராவார். ஒரு நாள் நண்பகல் நேரத்தில் அவர் சிவகங்கை குளத்திற்கு நீராடச் சென்றார். அப்போது 1000 மண்டபத்தில் கூச்சலும் குழப்பமுமாக இருந்தது. வெங்கடாச்சல முதலியார் அருகில் சென்று பார்த்தார். சிறுவர்கள் சிலர் பாதாளலிங்க குகையை நோக்கி கற்களை வீசிக்கொண்டிருந்தனர். சேஷாத்ரி சுவாமிகள் உரக்கச் சிரித்தபடி குகையிலிருந்து வெளியே வந்தார். அவருடைய சிரிப்பை கேட்டு முதலியார் பயந்தார். பயப்படாதே என்று கூறிய சுவாமிகள் அருகில் இருந்த ஒரு கோலை எடுத்து கற்களை வீசிய சிறுவர்களை அடித்து விரட்டினார். இக்குகைக்குள் என் குழந்தை தவம் செய்கிறான் என்று முதலியாரிடம் கூறினார். சுவாமி, உங்கள் குழந்தையா என்றார் முதலியார். வியப்புடன் கேட்டார். நான் சக்தி அல்லவா? என் குழந்தை உள்ளே தவம் இயற்றுகிறான் என்றார் சுவாமிகள். அத்துடன் சுவாமிகள் முதலியாரின் கையை பிடித்து இழுத்துச் சென்றார். உள்ளே கவனித்த வெங்கடாச்சல முதலியார் பாலரமணரை அங்கே கண்டார். இருளடைந்த அந்த குகையில் கட்டையை போல் நிஷ்டையில் அமர்ந்திருந்த ரமணரின் தொடை பகுதியை புழுக்கள் அரித்திருந்தன. அவருடைய கடும் தவத்தை நேரில் கண்டு வியப்பும் திகைப்பும் அடைந்தார். வேறு சில பக்தர்களின் உதவியுடன் முதலியார் பாலரமணரை வெளியே தூக்கி வந்தார். சேஷாத்ரி சுவாமிகள் ஸ்கந்தனை கண்டாயா என்று முதலியாரின் முதுகில் அடித்து கேட்டார். அப்போது எவருக்கும் ரமணரின் பெயர் தெரியாது. அதனால் அவரை பக்தர்கள் சின்ன சேஷாத்ரி என்று அழைத்தனர். பிற்காலத்தில் காவியகண்டம் கணபதி சாஸ்திரிகள் விளையாடுபவர் என்ற பொருளில் அவருக்கு ரமணர் என்ற பெயரை சூட்டினார். சேஷாத்ரி சுவாமிகளும் ரமணரும் உருவத்தால் வேறுபட்டாலும் உள்ளத்தால் ஒருவராகவே திகழ்ந்தனர். லக்ஷ்மி அம்மாள் என்ற ரமண பக்தை சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்ததில்லை. ஆனால் அவரை தரிசிக்க விரும்பினார். அப்போது அங்கு தோன்றிய சேஷாத்ரி சுவாமிகள் அங்கும் இங்கும் ஒன்றுதான் என்று கூறினார். அதாவது நானும் ரமணரும் ஒருவரே என்று கூறினார். பூர்ணாதி லேகியம் என்ற லேகியத்தை உண்டால் தியானம் கைகூடும் என்ற தவறான கருத்து நிலவியது. ஒரு பக்தர் ரமணரிடம் அது குறித்து கேட்டார். லேகியம் சாப்பிட்டால் தியானம் கைகூடாது என்று ரமணர் பக்தருக்கு விளக்கம் அளித்தார். எனினும் பக்தர் பூர்ணாதி லேகியத்தை உண்டார். தியானம் கைகூடவில்லை. தலை சுற்றியது. கண்கள் சுழன்றன. அப்போது சேஷாத்ரி சுவாமிகள் அவர் முன் தோன்றினார்.
லேகியம் வேண்டாம் என்ற என் அறிவுரையை ஏன் கேட்கவில்லை என்றார். அப்போது அந்த பக்தர் ரமணரும் சேஷாத்ரி சுவாமிகளும் ஒருவரே என்பதை உணர்ந்தார். நாளையும் நாம் தொடர்ந்து சேஷாத்ரி சுவாமிகளின் திருவிளையாடல்களை அனுபவிப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.